பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் அருமையாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், அதை குப்பையா எண்ணுகிறேன் என்று. இன்றைக்கு விசேஷமா சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில தேவனுடைய வேதத்தின் அடிப்படையில ஒரு சில காரியங்களை ஒரு பகுதியிலிருந்து நாம பார்க்க போகிறோம். விசேஷமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறி வாழ்க்கை வாழ்கிறது ஒரு பயணம். எத்தனை பேர் இதை ஒற்றுக்கொள்றேன்? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்துல இருக்கிறவங்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா பவுல் அதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ ஏதோ ஒரு ஓட்டம் இருக்குன்னா ஏதோ ஒரு பயணம் இருக்கு, ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை விசுவாசிக்க ஆரம்பித்ததுல இருந்து நமக்கு ஒரு ஓட்டம் ஆரம்பிக்குது, நமக்கு ஒரு பயணம் ஆரம்பிக்குது. ஆனா இந்த பயணத்தின் சில காரியங்கள்ல சில பகுதிகளில சில பேர் தங்கி விடுகிறோம், இல்லைன்னா அந்த முடிவுக்குள்ள போவதற்கு நம்ம ஆயத்தப்படும். அந்த பயணம் ஆரம்பிச்சேன்னா முடியணும். நான் இன்னைக்கு ரெய்னஸ்லேன்ல ட்ரெயின் ஏறினேன்னா நான் கடைசியில எப்படியாவது ஆல்கேட்ல இறங்கி ஆகணும், மெட்ரோபாலிட்டன்ல சொல்றேன், இல்ல நடுவில் ஒரு இடத்துல இறங்கியே ஆகணும். அப்ப என் பயணம் ஏதோ ஒரு இடத்துல முடிவுக்கு வர வேண்டியது. ஆனா அந்த பயணத்துல 4 பகுதிகளா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அடிப்படையா வைத்துதான் இந்த வசனங்களை நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில பகுதிகளை நம்ம பார்த்து எப்படி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையின் பயணத்துல எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம அப்பப்போ நம்மள இன்ட்ரோஸ்பெக்ட்ல ஆராய்ச்சி பண்றது கொஞ்சம் நல்லது இல்லையா? இப்ப நாங்க ஐடில இருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்களுடைய முக்கிய செக்டர்ல பாத்தீங்கன்னா அப்ரைசல்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் என்னன்னா, அது மிட் இயரா வைப்பாங்க, இல்லைன்னா ஃபுல் இயர் அப்ரைசல் வைப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, போன வருஷம் நான் இப்படி வேலை செஞ்சேன், இந்த வருஷம் நான் எப்படி வேலை செஞ்சேன், இனிமே எப்படி வேலை செய்ய போறேன்னு சொல்றது பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எனக்கு ஒரு ப்ரொமோஷனையோ இல்லை எனக்கு ஒரு சம்பள உயர்வையோ இல்லை எக்ஸ்ட்ரா போனஸையோ தர்றது தான் அந்த அப்ரைசல். இப்போ உலகத்தரமா வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு இவ்வளவு அப்ரைசல் கடினமா பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பயணத்துல நம்ம ஒரு அப்ரைசல் பண்ணலாம். என்ன, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லாம் பேசுங்களேன். என்னப்பா எல்லாம் பேசுவீங்கல்ல? நிறைய கேள்வி எல்லாம் கேட்க போறவங்களே இன்னைக்கு. கேள்வி பதில் நேரம் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பார்க்க போறோம். அதனால நீங்க என்னோட பேசினாதான் நல்லா ஒரு இன்டராக்டிவா நீங்க பேசின எதுவும் அந்த வீடியோல வராது, அதனால பயப்படாதீங்க. என்ன தப்பா சொன்னா அது மாதிரி ஒரு டெக்னாலஜியை போட்டு மைக்கை வச்சு எடுக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. அதனால நீங்க தாராளமா தைரியமா என்னோட பேசலாம், சரியா? சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ பயணத்தை 4 பகுதிகளா நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேருக்கு பைபிளை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கதை தெரியாம இருந்திருக்கவே இந்த நிகழ்ச்சி தெரியாத ஆள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால அந்த நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இன்றைக்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த 4 பகுதியில 4 காரியங்கள் ஒரு 6 வசனங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சிஸ்டர், வசனம் 1ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான்.
எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இந்த 6 வசனங்கள்ல 4 இடங்களை குறிப்பிட்டு இருக்கிறாங்க வேத புஸ்தகத்துல. எத்தனை பேர் கவனமா படிச்சிருந்தீங்கன்னா இல்ல கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அதுல 4 இடங்களை எலியாவும் எலிசாவும் கடந்து செல்கிறார். கவனிச்சவங்க முதல் இடம் என்னன்னு சொல்லுங்க. கேள்வி பதில் நேரம் சொன்ன இல்லையா? கில்கால். ஓகே. ஃபர்ஸ்ட் கில்கால். ஓகே. அடுத்து எங்க போறாங்க? பெத்தேல். அதுக்கப்புறம் எங்க போறாங்க? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். எரிகோ. 4வது எங்க போறாங்க? யோர்தான் போறாங்க. நீங்க இந்த 4 ஞாபகம் வச்சுட்டு தான் ஈஸியா மெசேஜ் கொடுக்க முடியும். இல்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆயிடும். அப்ப திருப்பி நல்லா கவனிச்சவங்க எல்லாம் ஒரு 4 காரியத்தை கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க? எங்க? நல்லா சத்தமா ஏன் குரல் எனக்கு கேட்காத மாதிரி கத்தவனாமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க? 2வது, 3வது, 4வது. இந்த 4 பகுதிகளை நீங்க ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள நம்ம கொஞ்சம் கடந்து செல்ல போகிறோம். இந்த 4 இடங்களில ஒரு விசேஷித்த அர்த்தம் வேதத்துக்குள்ள புதஞ்சிருக்கு. சோ அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் அந்த 4 இடத்துக்கு கடந்து செல்ல போகணும்? வந்து போன்னு சொன்னவர் அங்கேயே அவனை ஆசீர்வதிச்சு அங்கேயே எலியாவை மேல தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆகாப் ராஜா அந்த பாகால் தெய்வங்களை எலியா போய் என்ன பண்றாரு, சவால் விடுகிறாரு. அங்க பெரிய ஒரு பலிபடத்தை கட்டுறாங்க. பெரிய ஒரு காரியம் நடக்குது. எல்லா பாகால்கள் அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் போட்டு விரட்டுறாரு, கொலை பண்ற எல்லாம் முடியுது. ஆனா ஜெசிபல் வராங்க. ஜெசிபல் மனைவி வந்தோடனே அந்த உன்னை கொலை பண்ண போறேன்னு சொன்னோடனே எலியா மேல ஓடி போறாரு. மேல ஓடி போனதுக்கு அப்புறம் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு, நீ கீழே போன்றாரு. நான் கீழே போனா நான் கொலை பண்ணிடுவேன். கீழே போடா, இல்ல நான் கொலை பண்ணிடுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு, அதுல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, அந்த கதைக்குள்ள நம்ம போக விரும்பல. நம்மளுடைய அடிப்படைக்கு இங்க இந்த 6 வசனங்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் ஒரு விசேஷத்தை காய் சொல்லும் போது, நீ போ, சில காயில சொல்லுவாரு, ஆகாபிட்ட போய் இதை செய்த செய்தின்னு. கடைசியா சொல்லும் போது, இந்த ஊர்ல நீ எலிசா என்கிற ஒருத்தர் இருக்கிறான், நான் உன்னை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ எம் ரீப்ளேசிங் இருக்கு, உனக்கு பதிலாக நான் அவனை தெரிந்து கொண்டேன்ற ஒரு அர்த்தத்துல. சோ அப்படியாக ஆண்டவராகிய தேவன் எலிசாவை எலியாவுக்கு பதிலாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சி நடக்குது. சோ இதுலதான் என்ன ஆயிடுது, எலியா போயிட்டு எலிசாவை பிடிக்கிறாரு, தட்டுறாரு. இந்த கதையை பாத்தீங்கன்னா, வா ஆண்டவனை கூப்பிடறான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இவன் ஓடுறான். என்னப்பா எங்கப்பா திடீர் தட்டிட்டு போறாரு. ஐயோ எலிசாவா, இந்த தீர்க்கதரிசியை தட்டிட்டு போறாரா, ஓ இவர் தான் என்ன கூப்பிட்டு இருக்காரா இந்த காரியங்களுக்கு சொல்லி, அதுக்கப்புறம் அவருக்கு துணையாக தேவன் இவனை தெரிந்து கொண்டார் என்று அறிந்து அவரோட பின் செல்கிறார் எலிசா. இப்ப போறாரு. போற பயணத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு எலியா கிட்ட, எலியா டைம் முடிஞ்சிச்சு. எலிசா தான் எல்லாமே பார்க்க போறாரு, நான் உன்னை மேல எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி எடுத்துக்கொள்ள போக வேண்டிய சமயத்துலதான் இந்த 4 இடங்களில தேவன் இவங்களை இங்க போ, அங்க போ, இங்க வா, அங்க வான்னு சொல்லி கடைசியா
எலியாவை மேல எடுத்துக்கிறார். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்துல நம்ம இந்த செய்தி நீங்க கேட்கும் பொழுது நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்க வேண்டிய என்னன்னா, நான் இதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன். இல்லை எலியா போல நீங்களும் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில இப்போ நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, நமக்கு ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா, இப்போ இந்த 4 பகுதியில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்வதுதான் நம்மளோட அடிப்படை செய்தி. இந்த முதல் இடம் என்னதுங்க? முதல் இடம் நம்ம என்ன பார்த்தோம்? கில்கால். இங்கிலீஷ்ல கில்கால் அப்படின்னு ஸ்டைலா இருக்கு, தமிழ்ல கில்கால் இருக்கு. கில்கால்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கில்கால் அந்த இடத்த எத்தனை பேரு அப்படி சொன்னா ஞாபகம் வர மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுதா? யாருக்காவது? கில்கால்ல ஒரு சம்பவம் நடந்தது பைபிள்ல. அதனாலதான் அந்த இடத்த மையப்படுத்தி நம்ம சில காரியங்களை பார்க்கணும். சரி, பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு நிமிஷம் இருங்க. யோசுவா 4, ஆமா, யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். எடுத்தீங்களா? இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழேயான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இதுக்கு முன்ன நடந்த கதை தெரியல உங்களுக்கு? என்ன பண்றாங்க? எரிகோ கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக யோர்தானை கடந்து வராங்க. கடந்து வந்த உடனே அவங்க இருக்கிற தங்குற அல்ல பாளையம் இறங்குற அந்த இடம் பேர் என்னது? கில்கால். சரியா? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் ஜோசுவா கில்காலிலே நாட்டி. என்ன நடக்குது சம்பவம்னா, கில்கால்னா உங்களுக்கு என்ன ஆகணும்? கடைசி 2 வார்த்தை இருக்க மாதிரி கல் ஞாபகம் வந்துடணும். கில்கால் என்னாச்சு? கல்லு. கில்கால்னா என்னது? கல்லு சம்பவம். என்ன பண்றாங்க? 12 கோத்திரங்களுக்குரிய கற்களை அந்த யோர்தான் வழியா கடந்து தூக்கிட்டு வந்து அங்க நாட்டுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நாட்டி அங்க ஆண்டவர் தேவன் சொல்றாரு, இது ஏன் நாட்டுறீங்க அப்படின்னா, எப்பா உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய காரியங்கள்ல வளர்ந்து வரும் பொழுது நீ அவங்களுக்கு பார்த்து சொல்லணும், 12 கோத்திரங்கள் நம்ம பிரிச்சு வந்தோம். யோசுவா கால யாக்கோபின் காலத்தில் நடந்த காரியங்கள், இஸ்ரவேல் நாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இப்படிதான் ஆண்டவர்களை வழிநடத்தி வந்தாரு. அதற்கு அடையாளமாக இந்த கல்லைங்க நாட்டி இருக்கிறோம்னு சொல்றதுக்கு கில்கால்ல என்ன பண்றாங்க? கல்லை வைக்கிறாங்க. இப்ப இந்த கல்லை வைக்கிறதுக்கு அது ஒரு இடம். ஆனா கில்கால் என்ற பேர் ஏன் வந்துச்சு பார்க்கணும்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் நம்ம 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். ஆனா 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா அதாவது தவறு பண்ணவங்க, அந்த பாதையில் நடந்து கர்த்தருக்கு வராம பாவம் செய்தவங்க அந்த பாலைவனத்துல அதை பத்தி சொல்றாங்க. அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணதினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டான் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்ன பட்டது. உங்களுடைய பழைய வாழ்க்கை, உங்களுடைய பழைய எல்லாவித உலகத்தரமான வாழ்க்கை, கிறிஸ்துவ பத்தி நீங்க அறிந்து கொள்ள முடியாதபடி உங்களையும் கிறிஸ்துவையும் பிரித்து வைத்திருந்த அந்த பாவத்தின் காரியத்திலிருந்து உங்களை ஒரு பிரிவினை கொண்டு வர்றதுதான் அந்த கில்கால நடக்கிற ஒரு சம்பவம். சுருக்கமா சொல்லணும்னா, கில்கால் என்ற ஒரு இடத்துக்கு இன்னொரு மறுபெயர் நம்ம வைக்கணும்னா, உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவினை உண்டாக்குறது தான் கில்கால். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில
நம்ம முதல் பகுதி நம்ம கால் எடுத்து வைக்கிறது எங்க? கீழ்கால்ல வைக்கிறோம். ஏன்னா கீழ்கால்ல தான் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்று, ஏன்னா இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா ஆங்கிலத்துல ரோல்ட் அவே அப்படின்னு இருக்கும். ரோல்ட் அவேனா இட்ஸ் செப்பரேட்டிங். ஐ எம் ரோலிங் சம்திங் அவே ஃப்ரம் மீ. ஐ எம் செப்பரேட்டிங் சம்திங். அதான் ஒரு அர்த்தம். சோ அந்த கீழ்காலில் முதல்ல நடக்கிற காரியம், அநேகமா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் அந்த கீழ்கால் பகுதியில் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை டெஃபினட்டா கடந்திருப்பீங்கன்னு. ஆனா முக்கியமான சேலஞ்ச் இந்த கீழ்கால் என்னன்னா, இஸ்ரேல் மக்கள் தவறி போனது ஒரு முக்கியமான காரியம். பிரித்தெடுக்கப்பட்டாங்க, ஆனா அவங்க பாவத்திலிருந்து பிரியல. புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. உங்களை தேவன் தாயின் கருவிலே பிரித்திட்டார், அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஆனா நம்ம சுபாவங்கள் நம்மள பாவத்திலிருந்து பிரிக்க முடியாதபடிக்கு கட்டி வைக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? வித்தியாசம் புரியுதுங்களா? உங்களை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார், அவர் சந்ததியா இருக்குது. நீங்க என்ன பிரித்து எடுத்திருக்காரு? உங்களை பிரித்து வச்சிருக்கிறாரு. இப்போ உங்களை எல்லாரும் பிரித்து எடுத்திருக்கிறதுனால தான் நீங்க தேவனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனா எல்லாரால சொல்ல முடியுமா நீங்க நான் எல்லாத்தையும் பிரித்து ஆண்டவருக்கென்று வாழ்கிறேன்? ஏன்னா பவுல் நம்ம என்ன வாசித்தோம்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன வாசித்தோம்? 7ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்றேன். ஏன் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, அவருடைய வாழ்க்கையில முதல் பகுதியில் அவர் புரிந்து கொண்டது, ஐயா நான் கிறிஸ்தவனா மாறிடலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீங்க பிரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் என்னுடைய மனதுல எல்லாவற்றையும், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய குணங்கள், நான் என்ன இன்னும் மாறணும்னு நினைக்கிறோம் அந்த வாழ்க்கைக்குள்ள மாறித்தான் இருக்கும். ஆனா மாற முடியாதபடிக்கு தவிக்கிற அந்த இடத்துல, ஐயோ அது நஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சு, அது வேஸ்ட், அது குப்பை அப்படின்னு நம்ம மைண்ட் மாறிடுச்சுன்னா அந்த பழைய காரியத்துக்கு போக மாட்டோம். சோ கிறிஸ்துவ வாழ்க்கையில முதல் பகுதி கீழ்கால். அதுக்கு மறுபேர் நம்ம என்ன வச்சோம்? பிரித்தெடுக்கப்பட்டது, இல்ல செப்பரேஷன். That's the first act which takes place in every Christian's life. நீங்க பிரித்தெடுக்கப்படவில்லை என்றால் நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியாது. உங்களை பிரித்து எடுத்திருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இன்னைக்கு முதல் பகுதிக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 2வது பகுதியில சுருக்கமா, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, சோ நான் வேகமா இந்த 4 காரியம் இன்னைக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால 2வது இடம் எதுங்க? 2வது இடம் எந்த இடத்தை பார்த்தோம்? எங்க பார்த்தோம்? படிச்ச சத்தமா சொல்லுங்களேன். அப்படி பண்ணாதான் நீ நடுவில் தூங்க மாட்டீங்க. நல்லா டின்னர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, தூங்கிட மாட்டீங்கன்னு ஒரு இந்த இதுக்கு உற்சாகத்துக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கிறது. சோ 2வது இடம் எதுங்க? சரி, பெத்தேல்னா இப்ப உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? எல்லாருக்கும் இதுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும், முழிக்க கூடாது. சொல்லுங்க. தேவனுடைய வீடு. வெரி குட். வேற என்ன நடந்தது? ஒரு கேள்வி. பெத்தேல் என்ற இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சு யாரு? தெளிவுகிறீங்கப்பா. நான் நினைச்சேன் யாராவது ஆண்டவர் தேவன் தான் அந்த பேரை வச்சான்னு தவறா சொல்லி நினைச்சேன். நீங்க நல்லா பைபிள் படிக்கிற சகோதர சகோதரி. வெரி குட். சோ இந்த பெத்தேல் என்றா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தேவனுடைய வீடு, இல்ல அந்த தூதர்கள் மேலேயும் கீழேயும் இறங்கி தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இடம். 2வது இடத்துக்கு ஆண்டவர் எலிசாவை கடந்து செல்ல செய்கிறார். முதல்ல எப்பா கீழ்கால்ல இருன்னு சொல்றாரு, ஆனா அவன் இருக்கல. என்ன இருக்க சொல்லிட்டு 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, எப்பா நான் எங்க போறேன்? பெத்தேலுக்கு போறேன், ஆண்டவர் போக சொல்லிட்டான் சொல்லி எலியா போறாரு. அப்ப எலிசா என்ன சொல்றாரு? என்ன விட்டு நீங்க எங்க போறீங்க? நான் உனக்கு நிக்கிறதுக்கு காரணமே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் சொல்லிட்டு என்ன பண்றாரு? பின்னாடியே ஓடுறாரு. எங்க போறாரு? அப்பதான் நான் வாஸ்தவம் அந்த இருக்கிறாங்க தீர்க்கதரிசி எங்க ஆட்கள்லாம் சொன்னாங்க, உனக்கு தெரியுமா உங்க எஜமான் எலியாவை தூக்கிட்டு போறாரு ஆண்டவர், தெரியுமா உனக்கு? தெரியும், ஏன் சும்மா இரு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுறான். முதல் இடத்துலயும் அவன் தங்கி விடவில்லை. பிரயாணத்துல முக்கியமான காரியம், நம்ம ஒரு இடத்துல தங்கி விடக்கூடாது. பகுதிக்குள்ள கடந்து சென்று கடைசியா முடிக்க வேண்டிய பிரயாணத்துக்குள்ள போனோம். we still go there. So 2வது இடத்துக்கு பெத்தேல் போறாங்க. இந்த பெத்தேலுடைய
இடத்த ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு சம்பவம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இதுல கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் நினைக்கிறது, எனக்கு அறியப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கீழ்காலையில நம்ம முதல்ல அந்த பிரிவினைக்குள்ள, அதாவது உலகத்துக்கும் எனக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி, அங்கிருந்து அந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இல்ல தேவநாயக கர்த்தரை அவரை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், அவரோட தான் இருக்க போறேன், என் வாழ்க்கை பணியிலுமே அவரோட தான் இருக்கு நான் முடிவெடுத்து உள்ள வந்ததுக்கு அப்புறம், ரெண்டாவது பகுதியில முக்கியமா நாம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம். நிறைய பேர் ப்ராப்ளம் என்னன்னா, ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்க, ஆனா தேவ பிரசன்னத்தை ருசி பார்க்கவே மாட்டாங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள நிறைய குழப்படைய வர எல்லாருக்கும். தேவ பிரசன்னத்துல நம்ம இப்படிதான் நின்று வர்ஷிப் பண்ணா பிரசன்னம் வருமா, இல்ல அப்படி பாடினா தான் பிரசன்னம் வருமா, இல்ல நிறைய கன்ஃபியூஷன். ஆனா நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படணும்னா ரெண்டாவது காரியம், நம்ம பெத்தேலில மீட் பண்ணி ஆகணும். பெத்தேல் இஸ் a place of encounter. அங்கதான் யாக்கோபு தேவாதி தேவனோடு ஒரு பெரிய என்கவுண்டர்ல வரார். எவ்வளவு தவறு செய்து எவ்வளவு காரியங்களை ஏமாற்றி விட்டு எத்தனாய் தன் மாமனுடைய வீட்டுக்கு ஓடின அவனுக்கும் பெத்தேலில ஒரு காரியம், தேவனோடு இடைப்படுகிற ஒரு காரியம் நடக்குது. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உங்க பிரயாணத்துல தவறுகள் செய்யலாம், தவறி போயிருக்கலாம், இல்ல நான் ரொம்ப ட்ரை பண்றேன் ஆனா தவறு பண்ணிட்டு ஓடிட்டு போட்டலாம். நம்ம வாழ்க்கை எங்க ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம ரெண்டாவது மீட் பண்ற இடம் அது பெத்தேலா இருக்கணும். அந்த பெத்தேலில நம்ம மீட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், மீட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை நாம உணர்ந்து, தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய அக்கினியில அபிஷேகத்துல வரங்களில அவரோட இசைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் கட்டத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம மனம் டோட்டலா தெளிவாயிடும். இப்ப நிறைய பேர் என்னன்னா, அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு பயம். ஐயோ இப்படி போனா ஆவியானவர் அப்படிலாம் பண்ணுவாரோ, அவங்களெல்லாம் அப்படிலாம். அதனால சில பேருக்கு பயந்தே என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படி நிற்பாங்க, அவங்க ஏதோ பாட்டு பாடுறாங்க, அவர் ஏதோ நல்லா தான் கிட்டார் வாசிக்கிறாரு, அப்படியே சம்டைம் கை தூக்க தோணும், சம்டைம் எப்படி தூக்கமா, நல்லா ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார் என்று அருமையாக வேத வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுனால் எனக்கும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் ரொம்ப நன்றாக உறக்கம் வருகிறது. இல்ல அப்படிதான் மேபி யாக்கோபு தூங்கினா, அதனால நீங்க தூங்குன்னு சொல்ல வரல. ஆனா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டாவது பகுதி, we have to have an encounter. We need to have an encounter. We need to meet God. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல வேணும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் என்ன வாலிப வயசுல ஒரு 17 வயசு இருக்கும். எங்க காலேஜில் ஐ ரியலி தேங்க் ஃபார் வாட் மை காலேஜ் டிட் தட் டைம். அப்படிப்பட்ட காலேஜில் படிச்சா ரொம்ப ஐ ஸ்டில் ஃபீல் ப்ரவுட் அபவுட் தட், பிகாஸ் அந்த அந்த கல்லூரியில் நான் படிக்கலன்னா ஒருவேளை இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நானும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல வாழ்ந்தவன். எங்க அப்பா அம்மாவை பார்க்குறீங்க, ஊழியம் செய்யறவங்க, பட் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படவே இல்லை. ஆனா கொயர்ல போனா நல்லா சூப்பரா பாட்டு பாடுவோம், சர்ச்சில் கிட்டார் கொடுத்தா நல்லா கிட்டார் வாசிப்போம், எல்லாமே செய்யலாம், வெளிப்படையா செய்யலாம், தேவனுக்கென்று செய்யறோன்ற மாதிரி செய்யலாம். ஆனா என் வாழ்க்கை அந்த என்கவுண்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான், ஓ there is a supernatural realm of God. அந்த ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கு, அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. அந்த தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்து அது என் வாழ்க்கையில முழுமையா மாறும் பொழுது, அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளேயே என்னோடைய எப்பொழுதும் வாழ்கிற, உறவாடுகிற, என்னோடு எப்பொழுதும் தங்குகிற அந்த பிரசன்னத்தை நான் சுமந்து சென்றா பல பேருக்கு அது ஆசீர்வாதமா மாறுகிற, இல்ல பல பேரை குணப்படுத்துகிற, இல்ல அந்த பிரசன நிமித்தம் பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அந்த பிரசனம் எனக்கு கிடைக்கும்.
Amen. அந்த ஒரு தாகத்தை தான் அந்த 2வது இடத்துல எலிசாவுக்கு ஆண்டவர் உணர்த்துறார். கில்கால நிக்கல, எங்க போறாரு? பெத்தேல்ல போய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையை வந்து அதுல மையப்படுத்திக் கொள்ளுங்க. அதுல எங்க இருக்கீங்க நீங்க பாத்துக்கோங்க. இல்ல எந்த இடத்துல நீங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நானும் ஐம் ஜஸ்ட் மெடிடேட்டிங். ஸோ அதனால அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ 3வதாக நம்ம வெகு விரைவில் பார்க்கணும்னா 3வது இடம் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். எங்கங்க? எரிகோல நடந்துச்சு. இப்ப எல்லாம் அடுத்து ரொம்ப ஆர்வமா அதுக்கு பதில் சொல்லலாம். எரிகோனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? என்னங்க சத்தமே காணும்? நான் நினைச்சேன் எரிகோவுக்கு தான் நிறைய பேர் நல்ல பதில், பயங்கரமா பாட்டெல்லாம் வரும் பாடின இன்னைக்கு. சரி, அதனாலே நீங்க ரொம்ப ஈஸியா பதில் சொல்லுவீங்க நினைச்சேன். எரிகோனா என்னங்க? ஓகே, வெரி குட். தடை. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க அங்கிள், என்ன சொன்னீங்க? ஓகே. ஓ, நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க. வெரி குட். வெரி குட். உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். வெரி குட், வெரி குட். நிறைய நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்க்க, உங்களுக்கு வாய்ப்புகள் தராங்க. ஒரு சிஸ்டரே பேசுறாரு, நீங்க நினைச்சிட கூடாது இல்லையா? வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எரிகோனா. வெரி குட், அதான் அங்கிள் கூட சொன்னாரு. வெரி குட். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னா நம்ம உலகத்தரமா எப்படி வாழ்றோம்னு அப்ளை பண்றதா இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வாழ்க்கை. அதான் ஹிஸ்டரி, அந்த சரித்திரம். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம பார்க்கணும்னா இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க பண்ண தவிர நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய மெசேஜஸ்ல இல்லை நம்மளுடைய சர்ச்சில் கொடுக்குற முக்காவாசி காரியத்தை பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு எல்லாம் முதலாவது எரிகோ என்று சொன்னால் நமக்கு வருவது அந்த கோட்டை. ஆனா நான் அதை எப்படி பார்த்தேன்னா அது ஒரு விசுவாச பயணம். நான் எரிகோவுக்கு வரும் பொழுது நான் விசுவாசத்துல ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் தான், இல்ல ஆண்டவராகிய தேவனை நான் ஏற்றுக்கொண்டு மனம் மாறி தான் வந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது நான் எப்படி அதுக்கு வாழ போறேன், இல்ல எப்படி அதுல தங்கி இருப்பேன்னு சொல்ற இடம் தான் எரிகோ. ஏன்னா எரிகோ மனுஷனால இடிக்கப்படல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிகோ முதல்ல வந்து மனுஷன் கையால சும்மா சுத்தில வச்சு தட்டி உடைக்கல. பாட்டம்ல போய் சுத்தில தட்டி தட்டினே வந்துருச்சு 2 செங்கல் எடுத்துட்டோம்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டடம் கிடையாது. அது அலங்கம் வந்து பயங்கரமான அலங்கம். ஏன்னா யோசுவா 6ஆம் அதிகாரத்துல படித்தீங்கன்னா அதை பத்தி ரொம்ப நிறைய காரியங்களை படிக்கலாம். நீங்க நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதைனால டீப்பா போல. என்னுடைய காரியம்னா அந்த கருத்துக்கள் அந்த 4 இடங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் கிறிஸ்தவ பயணத்துல உங்களுக்கு எப்படி இருக்கணும். அப்போ இந்த எரிகோ நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா நாம வாழ்கிற இந்த கிறிஸ்துவ பயணத்துல இல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ பயணத்துல பிரித்தெடுக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். 3வது இப்போ அவர் மேல அளவில்லாத விசுவாசம் வந்துடணும். விசுவாசம் வந்துடணும்னா விசுவாசம் 100% அவர் மேல இருக்கணும். ஏன்னா எரிகோ மதில வந்து எந்த ஒரு மனிதனாலும் நினைச்சு பார்த்தா கூட உடைச்சிருக்க முடியாது. என்ன ஒரு கரியை வச்சு அதை இடிச்சுட்டாலும் உடைஞ்சிருக்க முடியாது. அவ்வளவு உயரமும் அவ்வளவு பலமும் நிறைந்த என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான ஒரு மதில்னா எரிகோ மதில். ஆனா அந்த மதில உடைச்சதுக்கு சீக்ரெட் முதலாவது விசுவாசிச்சாங்க. என்ன விசுவாசிச்சாங்க? யாப்பா சும்மா சுத்து, பாட்டு பாடு, 7வது வாட்டி ஊது, உடஞ்சிரும். இப்படி வந்து யாரோ உங்ககிட்ட சொன்னா இப்ப செய்வீங்களா? என்ன இப்ப நமக்கு லாஜிக்கல் திங்கிங் வேற நிறைய ஆயிடுச்சு. நிறைய படிச்சிருக்கிறோம். லாஜிக்கல் நம்ம பிள்ளைங்களும் லாஜிக்கலா இருக்காங்க, நம்மளும் லாஜிக்கலா இருக்கும். ஸோ லாஜிக்கல் திங்கிங் வந்து நம்ம லாஜிக்கா திங்க் பண்றது என்ன ஆயிடுது, என்னப்பா ஒரு 7 வாட்டி சுத்த சொல்றாரு,
யோசுவா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிதான் கேட்டு நானும் இருந்தானா கூட்டத்துல போய், அண்ணே என்னண்ணே உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சானே, லூசாண்ணே நீங்க சும்மா போய் சுத்தி சொல்றீங்க, 2 சுத்தில வச்சு உடைப்போம்னே, ஐடியா வர கொடுப்போம். அண்ணே நான் அந்த பக்கம் போய் தட்டுறேன், நீ இந்த பக்கம் தட்டுங்கண்ணே, எப்படியாவது ஒரு ஒரு ஹோல் கிடைச்சுன்னா அப்படி ஒரு ஆட்ட ஏதாவது நடக்கணே. அப்படிலாம் ஆண்டவர் ஒன்னும் செய்ய சொல்லல. முதலாவது படி விசுவாசம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, எனக்கு ஒரு காரியம் தவறா ஒரு மதுலா நிக்குதுன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில 3வது நமக்கு டெஃபினட்டா வர்ற காரியம் தடைதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் பிரித்தெடுக்கப்பட்டு அப்பா இன்னைக்கு எல்லாமே எனக்கு சூப்பர் பயணங்கன்னு நினைச்சு மட்டும் வாழ முடியாது. அதான் நான் சொல்ல விரும்புறேன். கிறிஸ்துவ பயணத்துல 3வது பகுதியா இல்ல அநேகருக்கு நீங்க வந்திருப்பீங்க பகுதிக்கு, அந்த பகுதி தான் எரிகோ. அங்க உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆனா அந்த விசுவாசத்துக்கு, அதனாலதான் நான் 2வது பகுதி அந்த பெத்தேல சொல்லும் போது அங்க ஆண்டோடைய பிரசன்னம் அந்த காரியத்தை கொடுத்து, ஏன்னா அந்த அந்த ஆண்டோடைய பிரச்சனத்தை உணர்ந்து அதை புரிந்து கொண்டோம்னா நமக்கு பிரெயின் சேஞ்ச் ஆகும், மைண்ட் சேஞ்ச் ஆகும், நம்முடைய வாயில துதிகள் வரும். அப்போ அந்த துதி என்னன்னா, ஆண்டவர் என்ன தடை வந்தா எனக்கு என்னங்க, இந்த இன்னைக்கு அருமையான பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும் கடைசியில? தடைகள் வந்தாலும் அதை உடைத்து போடுகிறவர். பிரச்சனை இந்த பாட்டு தாளர் ரொம்ப அருமையான பாட்டு பாடினாங்க, அப்பாவும் கிருபைகளால். அது கடைசி 2-3 சரணங்கள் எப்படி பாடணும்? தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது தளர்ந்து போவதற்கல்ல, அதுல மீறி விசுவாச பயணத்துல நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஏன்னா அநேக பேர் விசுவாசத்தின் இந்த பிரயாணத்துல இந்த இடத்துல விழுந்துருவாங்க, இல்ல அந்த இடத்துல சோதிக்கப்படும் பொழுது அதுல அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தாம ஆண்டவரை விட்டு பின்விலகி போன அநேக பேர் இருக்காங்க. இவ்வளவு பண்ண, நாங்க இவ்வளோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன் ஆண்டவருக்கு, கீகால நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், நல்லா தான் வொர்ஷிப் பண்ணேன், எனக்கு எதுக்கு இது, என்ன ஆண்டவர் இவரு அப்படின்னு சொல்லி போன எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்முடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சூழ்ந்து இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவங்க இந்த விசுவாசத்துல பயணத்துல சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சம்பவம் என்னைக்கு வேணா நமக்கு நடக்கலாம். உங்களால கிறிஸ்துவுக்காக நிக்க முடியுமா? 3வது இடம், அந்த தடைகளை உடைத்து போடுகிற அந்த விசுவாசத்தின் பிரயாணத்துல துதி விளங்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு செஞ்சிருக்க காரியத்தை குறித்து நான் விசுவாசிக்கிறேன், அவர் இதை செய்வார் நினைக்கும் பொழுது என்னுடைய விசுவாச பிரயாணத்தின் 3வது பகுதியில நான் தாண்டி வெற்றியை பெற்றுக்கொள்வேன். 4வது எந்த இடத்துக்கு வராங்க? 4வது எங்க வராங்க? யோர்தான். யோர்தான் அடுத்து உங்களுக்கு எத்தனை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆளுக்கு ஏதாவது நிறைய சொல்லலாம். யோர்தான் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஞானஸ்தானம். ஓகே, வெரி குட். நம்ம பாயிண்ட் வந்துட்டீங்க. அடுத்து 2ஆ பிரியுது போடு. அடுத்து ஓ வெரி குட், செல்வம் செழிப்பும். ஓ வெரி குட், நாகமான். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. யோர்தான்ல நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. ஆனா முக்காவாசி காரியங்களை நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒருத்தர் உள்ள போய் மேல வந்திருப்பாங்க. I see that as a death and resurrection. அங்கிள் சொன்ன மாதிரி பேப்டிசம் கூட சொல்லலாம். இட்ஸ் a death and resurrection. அங்கதான் உயிர்த்தெழுதலும் மரிப்பும் உயிர்த்தெழுதலும் இருக்கு. வாழ்வும் சாவும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில 4 கடைசி பயணத்தை நம்ம வரும் பொழுது எல்லாரும் நம்ம போற ஒரே ஒரு சவால், ஒண்ணு நரகத்துக்கு, இல்ல தேவனோட வாழ்ற அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு. அதுதான் அந்த கடைசி பாயிண்ட் யோர்தான். இந்த இஸ்ரேல் மக்களை அழகா நடத்திட்டு வர்றாரு. கானான் தேசத்துக்கு அழைத்து போறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களை இந்த யோர்தான் நதியை பிளந்து, நம்ம படிச்சோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி யோசுவா 4ஆம் அதிகாரத்துல படிச்சோம், 5ஆம் அதிகாரத்துல படிச்சோம், 6ஆம் அதிகாரத்துல யோர்தான் எரிகோ உடைக்கிறாங்க. சோ இப்ப யோர்தானுக்குள்ள வருகிறவங்க இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளையும் மீறி வந்துட்டோம். அந்த யோர்தானை தாண்டி வரும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த யோர்தானுக்கு இந்த பக்கம் இருந்தா என்ன இருக்கும்? வராமே போயிருந்தாங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கலாம், என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க?
சொல்லுங்களேன். நீங்க படிப்பீங்களா? எல்லாம் செத்து போயிருப்பாங்க அங்கிள் சொன்ன மாதிரி. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். கேம் ஓவர். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம நம்ம வாழ்க்கையில கடைசி தருணத்துக்குள்ள வரப்போகிற இடம் என்னன்னா வாழ்வா சாவாதான். அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த கடைசி நாட்கள் உலகத்துக்குள்ள வந்துட்டு எத்தனை பேர் அதை நீங்க உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அநேகர் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இருக்க பகுதியில மேபி நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கலாம், நம்ம நல்ல ஒரு வொர்ஷிப் நடத்திட்டு இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவ பயணத்துல கடைசியா நம்ம வரப்போகிறோம். ஏன்னா அந்த யோர்தானுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது அந்த யோர்தான் நதிய உள்ள போய் தான் வெளியே வந்தாங்க. ஏன் எலிசாவை கடைசியா அந்த இடத்துக்கு கொண்டு வராருன்னா, ஒருவேளை எலிசா நினைச்சிருந்தா, ஒருவேளை ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் எலியாவை கில்காலில மேல எடுக்கிறதுக்கு இல்ல. ஆண்டுடைய சித்தம் எலியாவை எங்க ரெண்டாவது இடம் பெத்தேலில மேல எடுத்துக்கொள்வதுக்கு இல்ல. ஆண்டுடைய சித்தம் எலியாவை மூன்றாவது இடம் எரிகோல எடுத்துக்கிறதும் இல்ல. ஆண்டுடைய சித்தம் எலியாவை எங்க எடுக்க இருந்துச்சு? இப்ப இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அவர் என்ன பண்றாரு? இங்க போ, அங்க போ, அங்க போ, அங்க போன்ட்டாரு. எலிசாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் போறாரு. ஒருவேளை எலிசாவுக்கு அந்த கூட இருந்தவங்க, ஹே அவர் போறாரு தெரியுமா உனக்கு, ஒரு வருவாரு, வந்தா வந்துருவாரு அப்படின்னு ஏதாவது பக்கத்துல பேசுற ஆட்கள் பேச்ச கேட்டு ஒருவேளை எலிசா கடைசியில யோர்தானுக்கு போகாம இருந்திருந்தா, நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, கில்கால்ல வந்துட்டாரு, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு வந்துட்டாரு, பெத்தேல இருந்து எரிகோக்கும் வந்துட்டேன், கடைசியா யோர்தானுக்கு மட்டும் வராம போயிருந்தார்னா எலிசா எலியாவை காட்டிலும் இரட்டத்தனையான காரியங்களை செய்த அந்த வல்லமை அவனிடத்துல இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அடுத்த கிறிஸ்துவ காலகட்டத்துக்கு, அதான் சொன்ன அப்ரைசல் சொன்ன இல்லையா, we have to move. நம்ம கடந்து மேல போகணும். ஐயா நம்ம சகோதரிகளே சகோதரனே, நான் சொல்றது என்னன்னா, சவாலை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எப்பவுமே வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் அப்படியே வாழ்ந்துடுறோம். உலகத்தரமா நம்ம நிறைய காரியங்களை பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம். ஆனா கிறிஸ்துவுக்காக வரும் பொழுது அப்படியே அமர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு சென்றோம் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எலிசா அதை புரிந்து கொண்டான். இல்ல, நான் அந்த இடத்துல போய் என்னுடைய எஜமானாகிய எலியாவோடு நான் இல்லாவிட்டால் ஒருவேளை எனக்கு வரங்கள் கிடைக்காம போயிருமோ, ஒருவேளை அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காம போயிருமோ, ஒருவேளை இன்னைக்கு எனக்கு அந்த காரியம் நடக்காம போயிருமோ, நான் எலியாக்கு அப்புறம் நான் ஆண்டவராக்கு இயேசு கிறிஸ்துக்கு நிக்கிற மாதிரி நம்ம நிக்கணுமே. இன்னைக்கு அந்த தாகம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்ல. அவர் செய்யறாருங்க, அவர் செஞ்சிருவாருங்க, அவர் பார்த்து பாருங்க, அந்த ஊழியக்காரர் இருக்கார், இவர் இருக்கார், அவர் இருக்கார், இவர் பண்ணுவார், அவர் செய்வார், எல்லாரும் செய்வாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேரை போட்டு டேக போட்டு நம்ம வேடிக்கை ஆட்களாக வாழ்ந்து விட்டு செல்லக்கூடாது. That's what I'm trying to tell you. கிறிஸ்துவ வாழ்க்கையில 4வது பகுதிக்குள்ள நீங்க வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்தே ஆக வேண்டும். அந்த வைராக்கியம் வந்தே ஆக வேண்டும், அந்த தாகம் வந்தே ஆக வேண்டும். அது வரணும்னா நீங்க ஃபாலோ பண்ணி ஆண்டவரை யோர்தான் வரைக்கும் போகணும். ஒருவேளை கடினமா இருக்கும், எரிகோ போல கடினமா இருக்கும், உடைச்சி போடுவார் ஆண்டவர் விசுவாசத்துல. ஒருவேளை யோர்தான் முன்னாடி நிற்கும், பிளந்து போடுவாருங்க. நம்முடைய ஆண்டவர் பராக்கிரம் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். அவரால் செய்யக்கூட ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியம் ஆண்டவருக்கு நீங்க செய்வதற்கு தடையா வருகிறது? இல்ல எலிசா போல நீங்க ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், கீழ்கால ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல நீங்க ஒருவேளை என் ஓட்டத்தை நான் கீழ்கால ஆரம்பிச்சு நான் பாவத்தொட்டு வந்துட்டேன், ஆனா இன்னைக்கு எங்க நிக்கிறோம்? உங்களுக்கு எவ்வளவு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணங்களை, செல்வங்களை யோசித்து பாருங்க. நன்மையிலையோ ஆசீர்வாதங்களை யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவு செய்யணும் ஆண்டவருக்கு? எவ்வளவு தாகம் வேண்டும்? இந்த வசனத்தை வாசிங்கள. யோவான் 12ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் அது. நான் ஏன் டெத் அண்ட் ரிசரக்ஷன் சொன்னா, அது a meaning behind it. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, நான் சும்மா சொல்லல. யோவான் 12ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 23ஆம் வசனம் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியாது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். இதுதான் பவுல் அங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து சொல்றார். ஐயா, நான் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் இது குப்பை என்றும் இந்த உலகத்துல நினைச்சேன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை நான் செத்து போயிட்டேங்க. பரலோகத்துக்கு போக வேண்டிய கிறிஸ்துவ வாழ்க்கை பிரயாணத்துல நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் என் கூட இந்த காரியத்துல வரணும். இந்த பிரயாணத்துல நான் அநேக பேரை கூட்டிக்கிட்டு ஆண்டவரிடத்துல போய் சேரும் பொழுது, ஐயா, இவர்களெல்லாம் நான் இந்த பிரயாணத்துல அழைத்தேன், இவர்களெல்லாம் நான் ரட்சித்து கொண்டேன், இவர்களெல்லாம் நான் விடுதலை செஞ்சேன், அந்த ஒரு காரியத்தை செய்து முடித்தோம் என்ற ஓட்டத்தை முடிக்கிற அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். ஒருவேளை நம்ம வேற எங்கேயாவது தங்கிட்டோம்னா பவுலை போல கடைசி சொல்ல முடியாதுங்க. இப்ப நீங்க அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க இந்த காரியத்துல நம்ம படிச்ச அந்த வசனத்துல அழகா பார்க்கலாம். இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் அது ஒரு வித்தியாசமான கருத்துக்களை உங்களுக்கு சொல்லவில்லை. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையில உங்களை ஊக்குவிக்கத்தான் அந்த செய்தியை நான் கொடுக்கிற விசேஷமா. ஏன்னா என்ன அநேகமா தேவனுடைய வார்த்தையை ஊக்குவித்தது, அதனாலதான் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்குவிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க, 7ஆம் வசனம். இப்போ நீங்க முதல்ல வாசிக்கும் பொழுது இந்த 4 காரியங்களை நீங்க இந்த வசனங்கள்ல மையப்படுத்திக்கலாம். உள்ள மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லி ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கும், ஜிக்ஸாக்ஸா இருக்கும். ஆனா மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுங்க இப்போ, சரியா? ஸோ 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதை முதலாவது நம்ம செஞ்சே ஆகணும். இதை நம்ம கிறிஸ்தவங்க செய்யாத வரைக்கும் நம்ம வாழ்க்கை மாறவே மாறாதுங்க. இது எந்த இடத்த முதல்ல குறிக்குது சொல்லுங்க? இப்போ கீழ்கால் குறிக்குதா? நஷ்டம் என்று என்ன வேண்டும்? எல்லாவற்றையும் பிரித்து எடுக்கிற, கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவ விசுவாச பயணத்துக்குள்ள கடந்து செல்கிறது. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். என்ன வருது இப்போ? விசுவாசம் வருதா? விசுவாச பயணம் வருகிறதா? விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமா தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நித்திய நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். அப்ப யோர்தான் உள்ள போய் நான் வெளியே வரும் பொழுது நான் மறிக்கலைங்க, இந்த காரியங்களில் நான் செத்து போகல, இந்த உலகத்துல நான் செத்து போகல. யோவான் படிச்ச 12ஆம் அதிகாரத்தை படிச்சது போல நான் உயிர்த்தெழுந்த தேவன் அவரோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறோம். அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில? பாடுகளின் ஐக்கியம். உலகத்தமிழ் கிறிஸ்துவ ஐக்கியம் மாதிரி இங்கே பாடுகள் சொல்லாதீங்க. அதே மாதிரி பாடுகள்
மத்தியில நம்ம கடந்து, அதனால தான் அந்த காரியத்தை சொன்ன, நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்துல we will encounter problems. நமக்கு பிரச்சனைகள் வரும். இந்த பாடுகளின் மத்தியில போகும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டு அந்த எரியோகளை உடைக்கணும். ஆமென். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. துதியினால அந்த கோட்டைகளை உடைத்து விசுவாசத்துக்குள்ள கடந்து சொல்லணும். தொடர்ந்து பாருங்க. அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதை நீங்க அடிப்படையா நிறைய நேரம் உங்களுடைய பர்சனல் டைம் இருந்துச்சுன்னா மெடிடேட் பண்ணுங்க. நான் கிறிஸ்துவுக்காக எதை நான் குப்பை என்று என்னுடைய வாழ்க்கையில விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு குப்பையான நிறைய காரியங்களை பிசாசானவன் அலங்கரித்து கொண்டு ஃபேன்சியா காட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நிறைய பேர் குப்பைன்னு தெரியாம அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மேல. நான் அந்த காரியங்களை சொல்ல வரும். நீங்க நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். உலகத்தில் நடக்கிற காரியங்கள், அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ள கடன் செல்கிறோம். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஓட்டத்துல நன்றா ஓடி முடிச்சிருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருங்க. முடிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு நான் உயிர்த்தெழுந்து அவரோடு என்றென்றைக்கும் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்குள்ள கடன் செல்ல வேண்டும். அந்த வாழ்க்கையில நீங்க இப்ப எந்த பகுதியில் இருக்கீங்க சொல்லி ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்க